இயேசு சுவாமியின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் டிவைன் மினிஸ்ட்ரிஸ் சார்பாகவும் டிவைன் மீடியா சார்பாகவும் வின்சியின் குடும்பத்தினர் சார்பாகவும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற கேள்விக்குறியோடு இந்த ஆண்டுக்குள் நீங்கள் பிரவேசிச்சிருப்பீங்க. கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்து வேற ஒரு டைமென்ஷனில் இந்த புதிய ஆண்டில் உங்களை வழிநடத்தி உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த புதிய ஆண்டில் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரத்தோடு உங்களுடைய கரத்தை இணைத்து நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் அதில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உங்களை உயர்த்துவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த செய்திக்குள்ளாய் போவதற்கு முன்பாக நான் ஒரு சிறப்பு சாட்சி உங்களிடத்தில் ஷேர் பண்ணிட்டு அதற்கப்புறம் நம் செய்திக்கு நேராய் கடந்து செல்லலாம். எங்களுக்கு ஒரு அன்பு சகோதரி கால் செய்தார்கள். அவர்களுக்கு கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். அது என்னவென்றால் அவர்களுக்கு 40 வயதிற்கு மேலாக ஆகிவிட்டது. அவர்கள் ஆசீர்வாதமான கர்ப்பத்தின் கனிக்காக அநேக ட்ரீட்மெண்ட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருந்திருக்கிறது. அந்த பிரச்சனைக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அவங்களோட சரீரம் நார்மலான ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது. அதுக்கப்புறம் அவங்க கர்ப்பத்தின் கனிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறார்கள். அப்போ முடிவில் அவர்களுக்கு என்ன ரிப்போர்ட் வந்திருக்கிறது என்றால், அவர்களுக்கு நார்மலாய் கர்ப்பம் தரிக்கிறதற்கு வாய்ப்பு கிடையாது. செயற்கை முறையாகவும் ஐவிஎஃப்லையும் அவர்களுக்கு கர்ப்பம் தரிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்களாம். அப்போ இந்த சகோதரி மிகவும் சோர்ந்து போன நிலைமையில் அவர்களுக்குள்ள இருந்த சிந்தனை என்னவென்றால், நமக்கு 40 வயதிற்கு மேலாக ஆகிவிட்டது, நம்முடைய வயது நம்முடைய நமக்கு கர்ப்பத்தின் கனி உருவாகிறதற்கான ஒரு மிகப்பெரிய தடையாய் நிற்கிறது. இதற்கு மேல் நாம் என்ன செய்ய முடியும் என்று சோர்ந்து போய் அவர்கள் தனக்குள்ள எண்ணிக்கொண்டு அவங்க படுத்திருந்தார்களாம். அப்பொழுது யதார்த்தமாக அவர்கள் யூடியூப் ஓபன் செய்யும் போது நம்மளுடைய செய்தியை பார்க்கிறதற்கான கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். அதில் என்னதான் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கிளிக் செய்து பார்த்திருக்கிறார்கள். அந்த சகோதரிக்கு தமிழ் தெரியாதாம். ஆனாலும் நம்ம அந்த வசனம் போடுகிற வசனம் நம்ம இங்கிலீஷ்லையும் டெலிகாஸ்ட் போடுகிறதுனால் அந்த இங்கிலீஷ் வசனத்தை அவர்கள் விசுவாசித்து அந்த செய்தியை ஓரளவுக்கு அவர்கள் மேனேஜ் பண்ணி அவர்களுக்கு தெரிந்த சில வார்த்தைகளை வைத்து அந்த செய்தியை அவர்கள் புரிந்து கொண்டு அந்த வசனத்தை விசுவாசித்து அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்களாம். அதற்கு பின்பாக அவர்கள் முதல் வார செய்தியில இருந்து எல்லா செய்திகளையும் கேட்டு அந்த வசனங்களை எழுதி வைத்து அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்களாம். இதற்கு முன்பாக இருந்த அந்த விசுவாசத்தை காட்டிலும் அந்த வசனங்களை படித்ததற்கு பின்பாக ஒரு முழு மனதோடு, நம்பிக்கையோடு, புத்துணர்ச்சியோடு, விசுவாசத்தோடு அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். அவர்கள் ஜெபித்த அந்த மாதத்திலே கர்த்தர் அவர்களுக்கு அற்புதமான கர்ப்பத்தின் கனியை அனுமதித்திருக்கிறார். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அவங்க எடுக்கல, எந்த டேப்லெட்டும் சாப்பிடல. தேவனுடைய மகா பெரிய கிருபையில் இயற்கையாகவே அவர்கள் கர்ப்பம் தரிக்கும்படிக்கான கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். அவர்கள் என்னிடத்துல ஃபோன் பண்ணி பேசும்போது கூட, எனக்கு தமிழ் தெரியாது சிஸ்டர், எனக்கு ஓரளவுக்கு தான் தமிழ் தெரியும், ஆனாலும் இந்த சாட்சியை நான் உங்களிடத்துல தெரிவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி 3 மாதம் வெயிட் பண்ணி அந்த கரு நல்லா வளர்ந்திருக்கு, கர்ப்பத்தின் கனிக்கு எல்லா விதமான வளர்ச்சியும் பூரணமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு ரிப்போர்ட் வந்ததற்கு பின்பாக என்னிடத்துல கால் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். நீங்கள் சற்று யோசித்து பாருங்களேன், 40 வயது தாண்டி விட்டது என்று சொல்லி அவருடைய இருதயத்தில் எவ்வளவாய் கலக்கம் இருந்திருக்கும். எவ்வளோ நிறைய தோல்விக்கான பதில்களை மாத்திரம்தான் அவர்கள் கேட்டிருந்திருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பார்வையில் கர்ப்பத்தின் கனிக்கு வயது ஒரு தடை கிடையாது என்று நான் எப்பொழுதும் உங்களிடத்துல சொல்வது போல அந்த 40 வயது அவர்களுக்கு ஒரு தடையே இல்லாதபடி தேவன் அந்த தடைகளை முறித்து அவர்களுக்கு அற்புதம் செய்தார். இன்று அவர்கள் சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட அதே தேவன் தான் உங்களையும் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்க விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்பீர்கள் என்றால் எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிப்பட்ட கசப்பான செய்திகள் உங்க காதுல விழுந்து எவ்வளவு முயற்சிகள் நீங்க எடுத்து தோல்வியை சந்தித்திருந்தாலும் கூட நீங்க தேவனை விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார் என்பதுதான் உண்மை. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வார செய்திக்கு நேராய் கடந்து செல்லலாம். இந்த வார செய்திக்கான தலைப்பு கோணலானவைகளை செவ்வையாக்கும் தேவன். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த செய்திக்கான தலைப்பு கோணலானவைகளை செவ்வையாக்கும் தேவன்.
இந்த வசனம் அழகாய் சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி. இந்த வசனத்தை நம்முடைய அருமை ஆண்டவர் யாரை பார்த்து பேசுகிறார் என்றால், கோரேஸ் என்று சொல்லி ஒரு ராஜாவை பார்த்து தான் பேசுகிறார். இந்த கோரேஸ் ராஜா ஒரு யூதனோ இல்லை இஸ்ரவேலனோ கிடையாது. அவர் பெர்சியா தேசத்தில் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒருவர். அது மாத்திரம் கிடையாது, அவர் சிறு வயதிலே அவருடைய பெற்றோரால் அவர் துரத்தப்பட்ட ஒருவர். அவர் மேல் ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பம் இரக்கம் பாராட்டி தான் அவரை வளர்த்து வந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த கோரேசின் மேல் தேவனுடைய கிருபை வந்தது. அவரை நம்முடைய தேவன் ராஜாவாக உயர்த்தினார். அவர் எப்படி கோரேசை அபிஷேகம் பண்ணி, என்ன காரணத்திற்காக, எப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொண்டு கோரேசை ராஜாவாக கர்த்தர் நியமித்தார் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்கிறது. எடுத்து வாசிக்கலாம். எசாயா 45 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த வசனத்திலே கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார், கோரேசுக்கு முன்பாக எப்படிப்பட்ட வாசல்களும் பூட்டப்படாதிருக்கும், அவருக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அழகாய் சொல்கிறார். ஆமென கண்பானவர்களே, இந்த கோரேஸ் ராஜா பாபிலோனை வீழ்த்தி மகா பெரிய ஒரு சக்கரவர்த்தியாய் ஆளுகை செய்தவர். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் அவருக்கு தந்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கானானை தந்தாலும் கூட அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி வெகு தூரம் சென்று விட்டார். அப்படிப்பட்ட சமயத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு ஒரு ஏற்ற ராஜா இல்லாத காரணத்தினால் கர்த்தர் இந்த பெர்சியனாகிய கோரேசை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அவருக்கு முன்பாக தேவன் போய் கோணலானவைகளை செவ்வையாக்கினார். இன்றும் கூட அதே தேவன் தான் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, இல்லை கர்ப்பிணி பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்களோ அந்த சூழ்நிலையை கர்த்தர் அறிவார். எந்த ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையை கோணலான ஒரு பாதையில திசை திருப்பி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். கோரேசை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் கர்ப்பத்தின் கனிக்கும் ஒரு ராஜரீக அபிஷேகத்தை தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய தேவனை சார்ந்து நீங்கள் இருக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற எல்லா வாக்குத்தத்தத்தையும் நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் ஒருவர் பரலோகத்திலிருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று அசைக்க முடியாத எண்ணம் உங்களுக்குள்ளா இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்கள் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் எப்படி அபிஷேகம் செய்வார் என்றால், சிறுமைப்பட்டவர்களுக்கு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கான ஒரு ராஜரீக அபிஷேகத்தை உங்கள் கர்ப்பத்தின் கனிக்குள்ளாய் வைத்துதான் இந்த உலகத்திற்கு தேவன் கொண்டு வருவார். இது உங்கள் மூலியமாய் உங்கள் வயிற்றில் வளர்கிற கர்ப்பத்தின் கனிக்கு கிடைப்பது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியமாகும். அதனால் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் சோர்ந்து போகாதபடி தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக தேவன் கடந்து சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவார் என்ற எண்ணத்தை உங்களுக்குள்ளாய் விதைத்து கொண்டு நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. நம்முடைய அருமை ஆண்டவர் கோரேசுக்கு என்ன சொல்கிறார்? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நமக்கு முன்பாக போகிறார் என்றால் ஒரு மேய்ப்பனை போல, ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கும்படி அந்த ஆடுகளுக்கு முன்பாக செல்வது போல நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று நம்மளை பாதுகாத்து நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறார் என்பதுதான் உண்மை. எனக்கு அன்பானவர்களே, நீங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களா இருக்கலாம். உங்களுடைய சிந்தனையில் அநேக பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கலாம், அநேக கேள்விகள். இந்த புதிய ஆண்டுலையாச்சும் நமக்கு ஒரு நல்ல கர்ப்பத்தின் கனி உண்டாகாதா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு நீங்க காத்திருக்கலாம். நிச்சயமாகவே உங்களுடைய ஏக்கத்தை பூர்த்தி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. உங்களுக்கு எந்த கோணலான காரியம் உங்களுடைய கர்ப்பத்தின் கனிக்கு தடையா இருக்கிறதோ இன்றைக்கு அந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிறார் என்பதுதான் உண்மை. உங்களை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் உயர்த்தி உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த போகிறார் என்பதுதான் உண்மை. கடந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருந்திருந்தாலும் சரி, இந்த புதிய ஆண்டுல தேவன் உங்களை ஒரு கனித்தரும் செடியாக மாற்ற போகிறார். உங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஒரு
ஆசீர்வாதமான கர்ப்பத்தின் கனியை அனுமதிக்க போகிறார் என்பதுதான் உண்மை. நீங்க விசுவாசத்தோட ஜெபிங்க. உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் முன்பாக நீங்க தேவனை நிறுத்தி ஜெபிங்க. அந்த வார்த்தைகளை சொல்லி, தேவன் எனக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் என்று சொல்லி நீங்க அறிக்கை செய்து ஜெபித்து பாருங்க. நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் மாதமா இருக்கும். இந்த 2021ஆம் ஆண்டு நிச்சயமாகவே உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துகிற ஒரு ஆண்டா இருக்கும். உங்களை ஒரு கனித்தர செடியாய் உயர்த்துகிற ஒரு ஆண்டா இருக்கும். காரணம் என்னவென்றால், நம்முடைய அருமை ஆண்டவர் சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயமெடுத்த தேவன். இன்றைக்கு சத்ருவானவன் என்ன பிரச்சனை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை கோணலான வழியிலே திசை திருப்பினாலும் அந்த சத்ருவின் தலையை நசுக்கி உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துகிற தேவனைத்தான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் நிச்சயமாகவே உங்களை ஒரு ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவார். உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. சகரியா 4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனத்திலே, அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள் என்று இந்த வேதத்தில் அழகாய் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று தேவன் சொல்லுகிறார். அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியினாலே உங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி உண்டாகும் என்று சொல்லி. நீங்க விசுவாசத்தோடு ஜெபிங்க எனக்கு அன்பானவர்களே. நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். நாம் நிறைய வழிகளை சந்திக்கிறோம். நேராய் செல்கிற வழியும் இருக்கிறது, ஒரு குறுக்கு பாதை என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட வழியும் இருக்கிறது. அதே மாதிரி நேராய் நடக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதே போல நிறைய மிருகங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நேராய் நடக்கிறதும் இருக்கு, தரையிலே ஊந்து போறதும் இருக்கு. அதற்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளை எடுக்க வேண்டும் என்றால் நாம் சர்ப்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். சர்ப்பம் என்றைக்குமே நேரான ஒரு பாதையில செல்வதை நீங்கள் காணவே முடியாது. அது சாத்தானின் ஒரு பிரதிபலிப்பா இருக்கிறது. அது என்றைக்குமே வளைந்து நெளிந்துதான் செல்லும். அதனால்தான் சர்ப்பத்தின் தலையை நசுக்கின தேவன் என்று சொல்லி நம்முடைய தேவனை பார்த்து நாம் அழைக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அந்த சர்ப்பத்தின் ஆவி ஒரு பெரிய தடையாய் வந்து நிற்கிறது. என்னிடத்துல போன் பண்ணி பேசுற அநேக சகோதரிகள் சொல்வது என்னவென்றால், நான் தூங்கும் போது எனக்கு நைட்ல வந்து நிறைய இந்த சர்ப்பங்கள் ஓடுகிறதை நான் பார்க்கிறேன். அப்படி பார்த்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பாக எனக்கு ஒரு அபார்ஷன் ஆகி விடுகிறது. இல்லை என்றால் அந்த சர்ப்பத்தின் சொப்பனம் எனக்கு வந்ததற்கு பின்பாக என்னோட வாழ்க்கை ஒரு இருளாக மாறி விடுகிறது என்று சொல்லி அநேக சகோதரிகள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய அந்த சர்ப்பத்தின் சாபத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படிதான் தேவன் கடந்து வந்திருக்கிறார். சர்ப்பத்தின் தலையை நசுக்கி ஜெயமாய் வெற்றி சிறந்த தேவன் தான் இன்றைக்கு உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தையும் ஆளுகையும் உங்களுக்குள்ளாய் அனுமதிக்கிறார். இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோட ஜெபித்து பாருங்க. அந்த சர்ப்பத்தின் நிமித்தம் உருவாக்கப்பட்ட அந்த சாபத்தை கர்த்தர் முறியடித்து உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை எனக்கு அன்பானவர்களே. காரணம் என்னவென்று சொன்னால், சர்ப்பத்தின் தலையை நசுக்கின இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தான் உங்களுக்கு எல்லா பாவத்திலிருந்து ஒரு பூரண விடுதலையை தரப்போகிறது. அது மாத்திரமல்ல, அவர் மாத்திரம்தான் இந்த கோணலான பாதைகளை நமக்கு செவ்வையாக்கி அமைத்து கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில அந்த கோணலானவைகள் எல்லாவற்றையும் மாற்றி அதிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு பூரண விடுதலையை தந்து நாம் ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பையும் தேவன் மாத்திரம்தான் ஏற்படுத்த முடியும். வேதம் அழகாய் சொல்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆம் எனக்கு அன்பானவர்களே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு அந்த விடுதலையை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் அந்த சர்ப்பத்தின் ஆவியினால் வேதனைப்பட்டீர்களோ, அந்த சர்ப்பத்தின் ஆவியை தேவன் இந்த நிமிடமே முறியடித்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொடுக்க போகிறார் என்பதுதான் உண்மை. நீங்க விசுவாசத்தோட ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அது மாத்திரம் இல்லை எனக்கு அன்பானவர்களே, தேவன் மனிதனை உருவாக்கும் போதே அவனை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் தான் உருவாக்கினார். ஆனால் மனிதனோ தேவனுடைய எண்ணத்தை விட்டு வழி விலகி சென்று விட்டார். இன்றைக்கும் கூட நாம் தேவனை அடைவதற்கு ஒரு நேரான பாதையில தான் நாம் செல்ல முடியும். அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் பின்பற்றும் போதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு பாதையில நீங்கள் நடக்க முடியும். தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் இருப்பதுதான் உங்களுக்கும்
மற்றவர்களுக்குமான ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பித்து கொடுக்கும் எனக்கு அன்பானவர்களே. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரை பார்க்கலும் ஒரு வித்தியாசமாய் வேறுபாடு உள்ளவர்களாய் தான் இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு ஜீவியத்தை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய கரத்திலே ஆளுகையும் அதிகாரத்தையும் தந்திருக்கிறார். எந்த பிரச்சனையும் நாம் மேற்கொள்வதற்கான வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதனால் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, இல்ல கர்ப்பிணி பெண்ணா இருந்தாலும் சரி, எந்தவித பிரச்சனையை நீங்க சந்தித்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் வந்தாலும், தேவன் ஒருவர் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தை உங்களுக்குள்ளாய் பதித்து நீங்கள் ஜெபித்து பழகுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்க எந்த இடத்துல தலை குனிந்து நின்றீர்களோ, இந்த இடத்துல நமக்கு ஒரு பெருமை உண்டாகாதா, இந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஒரு சாட்சியாய் விளங்க மாட்டோமா என்று நினைத்தீர்களோ, அந்த இடத்துல உங்களை சாட்சியாய் உயர்த்தி உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். ஆம், அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கு உங்களை சந்திக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். நிச்சயமாகவே அவர் அற்புதம் செய்வார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் அறிந்து செயல்பட வேண்டும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், எந்த காரியத்தில் வேணாலும் ஒரு குறுக்கு பாதையை குறுக்கு வழியில செய்யலாம் என்று யோசிக்க முடியும். ஆனால் உங்க கர்ப்ப காலத்துல எந்த ஒரு குறுக்கு வழியுமே நீங்கள் பிரயோஜனப்படுத்த முடியாது. உங்க கர்ப்ப காலம் ஆரோக்கியமா இருக்க வேண்டும். உங்கள் வயிற்றில் வளர்கிற கர்ப்பத்தின் கனிக்கு முழுமையான ஒரு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், முழுமையான ஒரு வளர்ச்சி கிடைக்க வேண்டும், எல்லா போஷாக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் அது தேவனால் மாத்திரம்தான் முடியும். அதற்கு எந்த ஒரு குறுக்கு வழியோ மாற்று வழியோ கிடையவே கிடையாது. அதனால் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் செய்கிற இந்த கர்ப்ப காலத்துல கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். அப்படி நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கனம் பண்ணி, உங்கள் வயிற்றில் வளர்கிற அந்த குழந்தையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ராஜ்யங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கான ஒரு கிருபையை தருவார். இது இந்த 33ஆம் வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பையும் உங்களுக்கு இருக்கிற பாக்கியத்தையும் காண்பிக்கிறது. இது எல்லாருக்கும் கிடைக்காது எனக்கு அன்பானவர்களே. இந்த 33ஆம் வாரத்தில் இப்படியாய் உங்களுடைய கர்ப்பத்தின் கனிக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் மிகவும் அன்பாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் நினைவில் கொண்டு ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களையும் உங்களுடைய கர்ப்பத்தின் கனியும் பூரண ஆரோக்கியத்துடன் ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு பிரச்சனை நம்ம உலகத்துல இருந்தாலும் கூட அது எதுவும் உங்களுக்கிட்ட நெருங்காத படிக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்கி உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். அப்படி நீங்கள் இருக்கும் போது தேவன் உங்களையும் உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் ஆசீர்வதிப்பார். அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. காரணம் என்னவென்றால், வேதத்திலே ஆண்டவர் அழகாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். ஒரு கம்ப்யூட்டரை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அதில் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். ஒரு அனிமலை நீங்கள் உருவாக்கி அதோட வாலை நீங்கள் நிமித்த வேண்டும் என்றால் நிமித்தலாம், இல்லை வாலே இல்லாமல் கூட நீங்கள் உருவாக்கலாம். அந்த வாலை எந்த பொசிஷனில் நீங்கள் வேணுமானாலும் வைக்கலாம். ஒரு சர்ப்பத்தை நேராக உருவாக்கலாம், கோணலாக உருவாக்கலாம், என்ன காரியம் வேணாலும் செய்யலாம். சற்று சிந்தித்து பாருங்கள். தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதனுடைய கரம் அந்த கம்ப்யூட்டரில் பட்ட உடனே எந்த காரியத்தை வேணாலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்ற முடியும் என்றால், நம்மை உருவாக்கின தேவனுக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கும் கூட அவர் உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான கர்ப்பத்தின் கனி உண்டாகும் என்று சொல்கிறார். நிச்சயமாகவே அது உண்டாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்கிறார். அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் அறிந்து அவர்கள் செயல்படும் போது கோணலான எந்த பிரச்சனைக்கும் அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். உங்களுடைய கர்ப்பத்தின் கனிக்கு தேவையான எல்லா அபிஷேகத்தையும், ராஜ்யங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை உங்கள் கர்ப்பத்தின் கனிக்குள்ளாய் வைத்து கர்த்தர் உங்களை நிரப்புவார் என்பதுதான் உண்மை. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர்னால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்க விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு தர்ற தேவனை தான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், எந்த ஒரு
சூழ்நிலையை பார்த்தும் நீங்கள் சோர்ந்து போய் விடாமல் கர்த்தருக்கு முன்பாக நீங்க உண்மையும் உத்தமமான ஒரு ஜெபத்தை ஏறெடுங்க. விசுவாசத்தோடு நீங்க ஜெபிங்க. அதிகாலையில எழும்பி நீங்க ஜெபிங்க. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்வார். நிச்சயமாகவே என்னுடைய வயதோ என்னுடைய சரீரத்தின் பலவீனமோ எனக்கு ஒரு தடை கிடையாது. தேவன் ஒருவர் எனக்கு முன்பாய் கடந்து சென்று கோணலான எல்லாவற்றையும் எனக்கு மாற்றி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க. நிச்சயமா இந்த மாதமே உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் மாதமா இருக்கும். உங்களுடைய ஜெபத்தின் படியே, உங்களுடைய விருப்பத்தின் படியே உங்களை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாய் கர்த்தர் உயர்த்துற நாட்கள் மிக சமீபமா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்க விசுவாசத்தோடு ஜெபிங்க. அன்றைக்கு கோரேஸ் அவங்க குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டு வேற ஒரு மேய்ப்பனின் குடும்பத்தில் வளர்ந்தாலும், ஒரு சாதாரண ஒரு இயல்பான ஒரு நிலையில வளர்ந்தாலும் கூட அவரை ராஜாவாக உயர்த்தினார். ராஜாக்களுடைய இடுக்கண்களை முறியடிக்கும்படிக்கான ஒரு கிருபையை தேவன் அவருக்கு தந்தார். அவர் ஒரு சக்கரவர்த்தியாய் ஆளுகை செய்யும்படிக்கான ஒரு கிருபையை தந்தார். அதே தேவன் தான் இன்றைக்கும் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு கோரேசை அபிஷேகம் பண்ண அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் உங்கள் வயிற்றில் வளர்கிற கர்ப்பத்தின் கனியையும் அபிஷேகம் பண்ணுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நீங்க விசுவாசத்தோட ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த 33ஆம் வாரத்திலே நீங்க எங்களுக்கு கொடுத்த வசனம், எங்களுக்கு உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆம் தகப்பனே, நீர் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்வீர்கள் என்றால் எப்படிப்பட்ட கோணலான பிரச்சனை இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீர் செவ்வையாய் மாற்றி எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீர் என்பதுதான் உண்மை. இன்றைக்கும் கூட இந்த செய்தியை ஒரு வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் முன்பாகவும் இருக்கிற எல்லா கோணலான பிரச்சனைகளையும் நீர் மாற்றி அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு கர்ப்பத்தின் கனியை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்ப்பிணி சகோதரிகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே, அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே உம்முடைய ராஜரீக அபிஷேகம் அவர்களுடைய கர்ப்பத்தின் கனிக்குள்ளாய் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய சிறுமைப்பட்டவர்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கான எல்லா வல்லமையும் கிருபையும் அந்த கர்ப்பத்தின் கனிக்கு நேராக நீர் அனுமதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, நீர் வழி நடத்துங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உங்களோடு அழகாய் பேசியிருக்கிறார். உங்களுக்கு முன்பாக அவர் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாகவே வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார் என்பதுதான் உண்மை. நீங்க விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, டிவைன் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக நாங்கள் ஒரு வாக்குத்தத்த லெட்டரை மாதம் நாங்கள் அனுப்புவோம். அதற்கு எந்த ஒரு ஃபீஸோ பணமோ எதுவும் தேவை கிடையாது. அது எங்கள் சார்பில் நாங்கள் உங்களுக்கு அனுப்புறது. அந்த வாக்குத்தத்த லெட்டர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய விலாசத்தை, முழு அட்ரஸை கீழே காண்பிக்கப்படுகிற அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை மெசேஜோ நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் அந்த லெட்டரை உங்களுக்கு நாங்கள் அனுப்புவதற்கு அது எங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். ஆல்ரெடி நான் இந்த அறிக்கை உங்களுக்கு சொன்னதினால் அநேகர் அவங்களுடைய அட்ரஸை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறீர்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த மாதம் எங்களுடைய வாக்குத்தத்த லெட்டரை அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அதில் இருக்கிற வசனத்தை நீங்கள் வைத்து ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து வருகிற புதன்கிழமை உங்களுக்காக தேவ செய்தி அளித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். God bless you. காலம்
ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க வெளிச்சம் அவரே நிச்சயம் அவரே சத்தியம் அவரே நித்தியம் அவரே வெளிச்சம் அவரே நிச்சயம் அவரே சத்தியம் அவரே நித்தியம் அவரே ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க I wish you a Merry Christmas. I wish you a Merry Christmas. I wish you a Merry Christmas and Happy New Year. God bless you. Thank you. நேயர்களே, விசுவாசிகளே, டிவைன் மினிஸ்ட்ரி சகோதரி வின்சி அவர்களை நேரில் சந்தித்து ஜெபம் மற்றும் ஆலோசனைகளை பெற விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். செல்போன் எண் 9940481800. எங்களுடைய விலாசம் டிவைன் மினிஸ்ட்ரீஸ், எண் 34, A1, முதல் தளம், லக்ஷ்மி இல்லம், சைதாப்பேட் ரோட், வடபழனி, சென்னை 600026, தமிழ்நாடு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண் 9940481800 மற்றும் 9940344940. இமெயில் divineministry2020@gmail.com.